வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 96 தான் நம்ம பார்க்க போகிறோம். வெளியில் பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே திருச்சியில் சரியான மழை. டைம் வந்துட்டு இப்போது கரெக்டாக 8 மணி. ஸோ டெய்லி யூடியூப்னு பேசி கொஞ்சம் போர் அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் உங்கள் கூட பேசலாம் அப்படின்ட்டு தான் ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா vlogging. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlogging அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் கம்ப்ளீட்டாக நீங்களும் vlogging பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வீடியோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க, 15 days ஆன்லைன் யூடியூப் ட்ரைனிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ யூடியூப்பை பற்றி எல்லா விஷயங்களை பற்றியும், எல்லா டிப்ஸு ட்ரிக்ஸு டுட்டோரியல்ஸு சீக்ரெட்ஸு இப்படி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வெறும் 15 நாளில் உங்களால் கற்றுக்க முடியும் பே பண்ணி. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் கலந்துக்கோங்க. 15 நாளில் யூடியூப்பை பற்றி A to Z தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். vlogs அப்படின்னா என்னென்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஸ்டோரியை உருவாக்குறது இன் வீடியோ ஃபார்மேட், அதுக்கு பேர் தான் vlogs ஆர் vlogging அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த vlogging அண்ட் vloggingக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே மீனிங் தான், பட் அந்த ஃபார்மேட் தான் வந்துட்டு வேறு வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கதையை நீங்கள் வீடியோ வடிவத்தில் உருவாக்குனீங்கன்னா அதுக்கு பேர் தான் vlogging V. ஒரு கதையை நீங்கள் டெக்ஸ்ட் வடிவத்தில் உருவாக்குறீங்கன்னா அதுக்கு பேர் தான் vlogging B. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vloggingல வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் கிளம்பி போகிறீங்க, போகும்போது அதை வீடியோவாக ஷூட் பண்ணுறீங்க, போன இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சுற்றி காமிக்கிறீங்க. இது வந்து ட்ராவல் vlogging அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி vloggingல நிறைய டைப்ஸ் இருக்குங்க. டே இன் மை லைஃப் vlog, ஃபுட் vlog, இப்படி இன்னும் எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் அதை vlog-ஆ வந்துட்டு நம்மளால் கொண்டு போக முடியும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை கூட vlogging ஃபார்மெட்டில் கொண்டு போக முடியும். ஸோ vlogging அப்படிங்கிறது ஒரு கதையை நீங்கள் உருவாக்கணும், அந்த வீடியோவில் ஒரு கதை இருக்கணும், அந்த கதை வந்து முழுமை பெற்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒரு vlog. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டே இன் மை லைஃப் vlog எடுக்கிறீங்க, அல்லது மை ரொட்டீன் இன் லைஃப் ஸ்டைல் vlog, இப்படி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்றதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணுறீங்க, உங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் ஒரு பார்ட்டாக போடுங்க, இல்லை 2 பார்ட், அதாவது 2 வீடியோ 3 வீடியோ கூட போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. பட் அந்த வீடியோ வந்துட்டு முழுமை பெற்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒரு vlog. ஸோ எந்த ஒரு vlog-ஆக இருந்தாலும் அதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டோரி வந்து முழுமை பெற்றுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்கம்ப்ளீட் vlog உங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சேனலில் வந்து அவங்க சஸ்டைனாக இருக்க மாட்டாங்க. அவங்க உங்கள் சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு ஆஸ் இட் இஸ் போயிடுவாங்க. ஸோ எந்த ஒரு vlog-ஆக இருந்தாலும் அது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே vlogging அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட், அதாவது சூப்பரான பிளாட்ஃபார்ம். ஸோ யூடியூப்பில் நிறைய கண்டென்ட்ஸ் இருந்தாலும் இந்த vlogsக்குன்னு வந்து தனியாகவே வந்துட்டு ஒரு படையே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட vlogging சேனல்ஸ் வந்துட்டு நம்மளோட யூடியூப்பில் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், vlog சம்மந்தமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பெருசாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு மினி ட்ரைபாடு, ஒரு மொபைல் இருந்தாலே போதும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் மொபைலுடைய இன்பில்ட் கேமராலே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அண்ட் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு மைக் வாங்கிக்கோங்க, ஒரு 400-500 ஒரு ஒயர்டு மைக் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட vlogging செட்டப்பை வந்துட்டு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இல்லை என்கிட்ட இப்போவே டப்பு நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஒரு பக்காவான vlogging கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் vlogging கேமரா அப்படின்னா Sony ZV-1 நான் சொல்லுவேன். ஸோ Sony ZV-1 vlogging கிட்டோட கிடைக்குது, கேமரா ப்ளஸ் அந்த ஹேண்டிலோட கிடைக்குது. ப்ரைஸ் வந்துட்டு நியர்லி 70,000 to 80,000 இருக்கும். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த கேமராஸில் ஒரு பெஸ்ட் vlogging கேமரா அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அந்த கேமராவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரியே நிறைய ஆக்ஷன் கேமராஸ்லாம் இருக்குது, அதாவது ஸ்மார்ட் கேமராஸ், குட்டி கேமராஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதை பயன்படுத்தி கூட நீங்கள் vlogs வந்துட்டு எடுக்கலாம். ஸோ vloggingல வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஜெட்ஸை வந்துட்டு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த vloggingல எப்படி வந்து ஒரு vlog வீடியோ எடுக்கிறது, எப்படி கேமரா ஃபியர் இல்லாமல் நம்ம வீடியோவில்
பேசுகிறதுங்கிறத பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே உங்களுக்கு vlogging சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டவுட் சின்னதாக இருந்தால், டவுட் பெருசாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன். ஸோ இப்போதைக்கு vlogging பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். vlogனா என்னங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. இன்னும் வர எபிசோட்ஸில் vlogging பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். See you next video மச்சி. Until then, bye from Baba. Bye.